ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட், விவரங்கள். வணக்கம். நாளை இந்திய அளவிலான மக்களவை தேர்தலுக்கான தேர்தல்கள் நடைபெற உள்ளன. இதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்வதன் மேல் திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளுக்கான ஏற்பாடுகளை ஆவடி காவல் ஆணையரகம் சார்பாக காவல் ஆணையர் தங்கள் உத்தரவின் பேரில் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்துவதும், காவலர்களுக்கான வாக்கி டாக்கிகள், கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட கருவிகள் உள்ளிட்ட அனைத்தும் வாகனங்களில் பொருத்தப்பட்டு தற்போது வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு தயாரியாக அனுப்பப்பட்டு வருகின்றது. இங்கு மையத்திற்கு இங்கிருந்து வாக்கு இயந்திரங்களை எடுத்துக்கொண்டு வாகனங்கள் அந்தந்த வாக்கு செலுத்தும் மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளன. இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக காவலர்கள் தேர்தல் சமயத்தில் பொதுமக்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய அறிவுரைகளும் காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எவ்வாறு பொதுமக்களை கையாள வேண்டும் எனவும், ஏதேனும் பதற்றமான சூழல் இருந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மொத்தமாக ஆவடி, அம்பத்தூர், பொன்னேரி, மதுரவாயில், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளுக்கான மையங்களுக்கு வாக்கு பெட்டிகளை எடுத்து செல்லும் வேன்கள் தயாராக உள்ளன. மொத்தமாக 2054 வாக்குச்சாவடிகளுக்கு வாகனங்கள் மூலம் வாக்கு செலுத்தும் இயந்திரமானது அனுப்பப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.